Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து Windows 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் Windows 10 லேப்டாப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு 5 hidden tips and tricks அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வெல் guys, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா, ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் விண்டோஸ் வந்து ஓப்பனில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ இந்த எல்லா விண்டோஸும் வந்து ஒரே டைமில் வந்து எப்படி வந்து மினிமைஸ் பண்ணுறது அண்ட் எக்ஸப்ட் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூடியூப் இந்த விண்டோ மட்டும் நான் வந்து வச்சுக்கணும், மீதெல்லாம் வந்து உடனே மினிமைஸ் பண்ணால் ஜஸ்ட் இந்த யூடியூப் விண்டோ அந்த டைட்டில் பார் கிட்ட மவுஸ் கிளிக் பண்ணி மவுஸ் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். தென் அப்படியே ஜஸ்ட் ஷேக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ யூடியூப் இந்த ஆப் தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஆகிடும். அண்ட் அகைன் திருப்பி அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி திருப்பி ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் மினிமைஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து திருப்பி வந்து மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு நியூ ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உடனே பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஸ்டார்ட் மெனு. ஸோ Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ண வரும். அதெல்லாம் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உடனே ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார்ட் மெனு இருக்குது விண்டோஸில். இது வந்து செகண்ட் ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் இந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணனே உங்களுக்கு இங்கே சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், மொபிலிட்டி சென்டர் அண்ட் சிஸ்டம், டிவைஸ் மேனேஜர் அண்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், கமாண்ட் ப்ராம்ப்ட், அட்மின் ஆப்ஷன் இருக்குது, டாஸ்க் மேனேஜர், செட்டிங்ஸ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ரன் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக, அதாவது நம்மளோட அடிக்கடி வந்து தேவைப்படுறது. ஸோ செட்டிங்ஸ் வந்து அடிக்கடி போவோம். அண்ட் தென் டாஸ்க் மேனேஜர் திடீர்னு ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் ரன் மோட் அண்ட் தென் டிவைஸ் மேனேஜர், ஸோ சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் உடனே வந்து ஸோ இந்த விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உடனே மேனேஜ் பண்ணலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ஷன் கீ இருக்குன்னா ஸோ ஜஸ்ட் அதில் மவுஸை ஹோவர் பண்ணி ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இதுலேயும் வந்து அதே ஆப்ஷன் வந்து வரும். வெதர் நீங்கள் விண்டோஸ் ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் இந்த விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்ற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துடலாம். நான் நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஃபீச்சர். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் விண்டோஸ்லேயே கூட எடுக்க முடியும். ஜஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் ஸோ அதை கொடுத்தீங்கன்னா வந்து உடனே வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேப்சர் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த டஃப் கேமிங் ப்ளஸ் இங்கே அவங்களோட சிம்பிள் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து இந்த ஒரு ஏரியாவை மட்டும் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் கீ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ இந்த 3 கீயும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஸ்னைப் அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் ஸ்னைப் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸ்னைப் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னைப்பு. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்னைப்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஜஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீ ஃபார்ம்னா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ட்ராயிங்லாம் வரீங்களோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்போ நான் ரெக்டாங்குலர் ஸ்னைப் வச்சுட்டு ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் வந்து இது இப்படி ஸ்க்ரோல் இந்த ஷேப் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ சேவ்டு டு கிளிப் போர்டுன்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ ஸ்னைப் அண்ட் ஸ்கெட்ச்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த சேவ் பட்டன் கொடுத்தாவே வந்து சேவ் ஆஸ் ஆப்ஷன். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா வந்து வேறு ஏதாவது சம்திங் எதனா ட்ராயிங் மாதிரி வரையணுமோ அதை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் வந்து நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்னைப் ஷாட் வந்து தேவையில்லை அப்படின்னா ஸோ வேறு பிக்சர் கேப்சர் பண்ணால் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஸோ திருப்பி நீங்களுக்கு சப்போஸ் லோகோ வேணும்னா இதை வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் வந்து பின் பண்ணி வைப்போம். லைக் இப்போ ரைட் கிளிக் பண்ணால் பின் டு டாஸ்க் பார்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை பின் பண்ணிட்டீங்களா க்ளோஸ் பண்ணிட்டா கூட அந்த ஆப் வந்து அங்கேயே இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து டேரெக்டாக போய்ட்டு இதில் வந்து கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் விண்டோஸ் கீஸ் வந்து யூஸ் பண்ணி ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணணுமோ அதை விண்டோஸ் கீ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் +1
ஸோ இப்போ விண்டோஸ் ப்ளஸ் ஒன்று வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ எது இருக்குன்னா டாஸ்க் பாரில் ஃபஸ்ட்டு ஆப் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் வந்து நான் 1 ப்ரெஸ் பண்ணால் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் ஆகும், 2 ப்ரெஸ் பண்ணால் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஒர்க் பண்ணும், 3 ப்ரெஸ் பண்ணால் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணும், 4 ப்ரெஸ் பண்ணால் செட்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் இப்போ 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்புமே வந்து நீங்கள் எல்லாமே வந்து சீரியல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 9 ஆப் வந்து நீங்கள் மேலே 9 சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த இது வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஸோ உடனே மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டச் பேடில் கெஸ்டர் ஆப்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி மொபைல்ஸில் 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுப்போம். ஸோ அதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து டெஸ்க்டாப் மோடு வந்து போக முடியும். ஜஸ்ட் 3 ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த டச் பேடில் ஜஸ்ட் வந்து ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா உடனே வந்து டெஸ்க்டாப் மோட் போய்டும். அண்ட் சிமிலராக அதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக எந்த ஆப் யூஸ் பண்ணிங்களோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம விண்டோஸ் ப்ளஸ் டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டெஸ்க்டாப் போகும். சிமிலராக வந்து நீங்கள் மவுஸில் யூஸ் பண்ணி சம்திங் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னும் போது ஈஸியாக வந்து 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்வைப் அப் இல்லை ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து டெஸ்க்டாப் மோட் போகிறது ப்ரீவியஸ் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து போய்க்கலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபீச்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் மோடு. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து யூஸ் பண்ணணும். அண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, ஒரு பக்கம் வந்து நீங்கள் சம்திங் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் எதனா லைவ் மேட்ச் போயிட்டுருக்கு, ஸோ அந்த டைம் ரெண்டுமே வந்து பார்க்கணுன்னா ஸோ அதுக்கு தான் வந்து மல்டி டாஸ்கிங் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு சிஸ்டம் போயிட்டிங்கன்னா மல்டி டாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்னாப் விண்டோஸ்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே வந்து 3 சப் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு வந்து அகைன் வெளியில் ஹோம்க்கு போய்டுங்க, செட்டிங்ஸில் அதில் டிவைசஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மவுஸு. ஸோ இதில் வந்து ஸ்க்ரோல் இன்ஆக்டிவ் விண்டோஸ் வென் ஐ ஹோவர் ஓவர் தெம். ஸோ இதில் வந்து இது ஆஃபில் இருந்ததுன்னா இதையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஆக்டிவ் விண்டோஸ் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிடணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நீங்கள் மல்டிபிள் விண்டோஸ் வந்து ஒரே இதில் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் 4 ஆப்ஸும் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் மவுஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் 4 ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமைஸ் ஆகாது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து நம்ம ஜஸ்ட் அந்த விண்டோஸ் வந்து ஆக்டிவ் பண்ணோன்னா அந்த இன்னொரு ஆப் வந்து மினிமைஸ் ஆகிடும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கசமசான இது. ஸோ இது 4 ஆப்புமே வந்து ஃபிக்ஸடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பக்கமும் வந்து அழகாக வந்து சார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி இந்த ஏரோ கீஸ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செட்டிங் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக ஆக்டிவில் இருக்குது. இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் ப்ளஸ் டவுன் ஏரோ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுனில் வந்துருச்சு. ப்ளஸ் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து எட்ஜஸில் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி ரைட் ஏரோ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. அண்ட் விண்டோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி 3 ஆப்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எந்த ஆப் வேணுன்றது அதுவே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ யூடியூப் கிளிக் பண்ணுற மீன்ஸ் ஸோ இப்போ யூடியூப் ஒரு சைடில் வந்து நான் யூடியூப் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எதெல்லாம் வேணுமோ சப்போஸ் ஆப்ஷன் பண்ணுறது இல்லைனா உங்களோட ஆன்லைன் ஒர்க்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சிமிலராக இன்கேஸ் வந்து நீங்கள் மல்டிப்ளாக 3வது ஆப்பும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ எது வந்து நீங்கள் இந்த 2 இதில் எது வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸ் வந்து அவ்வளோ வந்து தேவையில்லை அப்படின்னா செட்டிங்ஸ் ஜஸ்ட் சும்மா அந்த விண்டோஸை ஃபஸ்ட்டு ஆக்டிவில் வச்சுட்டு அகைன் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணி அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணேன்னா டாப்பில் போய்டும், டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் பாட்டமில் வந்துடும். ஸோ அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிமைஸ் ஆகிடுச்சு இது. ஸோ அகைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அகைன் ரெக்கமெண்ட் பண்ணுது 2 ஆப் வந்து மினிமைஸில் இருக்குது. இதில் எந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்ட்டு. இன்கேஸ் எந்த ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா வேறு ஏதாவது ஒரு நியூ சாஃப்ட்வேர் கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதில் சம்திங் வந்து ஆன்லைன் ஒர்க் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்தாலும் வந்து நான் இதில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் எதனா வந்து பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து யூடியூப் வீடியோஸ் இன்கேஸ் எதுனா பார்க்கணும்னு நினச்சனாலும் அதுவும் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4மே யூஸ் பண்ணணும்னா சிமிலராக யூடியூப் நான் கிளிக் பண்ணுறேன் அண்ட் விண்டோஸ் ப்ளஸ் டவுன் கிளிக் பண்ணுறேன். இது டவுனில் வந்துச்சு அண்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நவ் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஸோ 4மே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறத இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணணும்னா இதே மாதிரி ஃபைல் மேனேஜர் இன்னொன்று இந்த பக்கம் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணி அப்படியே இதில் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து விண்டோஸில் வந்து இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஃபீச்சரை வந்து இன்னும் பெட்டராகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் நீங்கள் அந்த ஆரோ கீஸ் யூஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 கார்னர்ஸ் நீங்கள் எந்தெந்த கார்னர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஃபீச்சர். அண்ட் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து விண்டோஸ் 10 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸர் மீன்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம ஆல்ட் ப்ளஸ் டேப் இந்த கீ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ட் ப்ளஸ் டேப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து 2 ஆப் தான் காட்டுது. ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இன்னொன்று வந்து செட்டிங்ஸ். ஆக்சுவலாக நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிஸ்டமில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்கில் இதில் ஆல்ட் ப்ளஸ் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் ஆல்ட் ப்ளஸ் டேப் ஓப்பன் விண்டோஸ் ஒன்லி இதை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் விண்டோஸ் அண்ட் 5 மோஸ்ட் ரீசெண்ட் எட்ஜ் டேப்ஸ் இன் எட்ஜுன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் ஆல்ட் ப்ளஸ் டேப் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 டேப் வந்து 3 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 டேப்புமே வந்து காட்டுது, அப்புறம் தான் செட்டிங்ஸ் காட்டுது. நம்ம நார்மலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆல் ப்ளஸ் டேப் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி கசமுசான எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனுக்கு போய்டுங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்கில் வந்து போயிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும் ஆல்ட் ப்ளஸ் டேப்ன்ட்டு. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் விண்டோஸ் ஒன்லி இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நவ் வந்து இப்போ ஆல் ப்ளஸ் டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்லி வந்து செட்டிங்ஸும் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஸோ இது மட்டும் தான் வந்து காட்டும். ஸோ இந்த நியூ அப்டேட்டில் இது ஒரு ட்ராபேக். வேணும்னா வந்து நீங்கள் டிசபிள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்ன இந்த 5 விண்டோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் வந்து எது அது வந்து கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.